உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவர் பேசுவார். உனக்கு அடிச்சா கூட அடி, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். அதான் ஒரு கண்ணத்தை காட்டினா அது உண்மைதான். 33 வருஷம் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க. சரி, ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மாட்டு ரத்தம் இதெல்லாம் நம்ம பாவத்தை மன்னிக்குதா? உலகத்து பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவரு. சரியா? உலகத்து பாவத்தை எல்லாம் சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டியானவர். எல்லா பாவத்துக்காக அவரு தான் மரித்தாரு. 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டு போக வராரு. யாரையும் கெடுக்க மாட்டாரு அவரு. எல்லாத்தையும் ரசிக்கிறது அவர் வேலை. எல்லாரு மேலேயும் அக்கினி போடும், எல்லா காலும் உடம்பும் எல்லாரும் வருவாங்க. அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு மரணத்தையும் அவர் ருசி பார்த்திருக்கிறாரு. சரியா? நானே வலியும் சத்தியமும் ஜீவமா இருக்கிறேன், என்ன என்று உங்களுக்கு வெறி தெய்வம். இதெல்லாம் இப்ப தலைவிரிசி ஆடுதல் எல்லா விக்கிரமும் அதெல்லாம் 1000 வருஷம் ஆண்டவர் அரசாகும் பொழுது பாம்பு புத்துல குழந்தைங்க கை வச்சா அந்த பாம்பு கடிக்காதான். மானும் சிங்கமும் ஒன்னா விளையாட போதான். அப்ப அரசாளி அது பாட்டு கூட பாடியிருப்பா பாரு, புதிய வானம் புதிய பூமி பாடுவான் எம்ஜிஆர். நல்லா நீங்க கேட்டுக்க, இந்த பைபிள்ல இருக்கா பாடிருக்காங்களாம். புதிய வானம் புதிய பூமி என்றும் பூமழை பொழிகிறது அப்படின்னு. இந்த பாட்டை எங்க பாடுற சிந்து அவங்க அத்தை பையன் கல்யாணம் கேரளால இருந்து மாப்பிள்ளை வருது. அந்த ஆள் டாக்டர், MBBS முடிச்சு MSc அறிவிச்சு அமெரிக்கா பெரிய டாக்டர், ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு. அப்ப ராஜாமணியம்மாணி ஒரு சிம்பிளா அவருக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. தட்டுல பூ கொடுத்துட்டாங்க, ரோஜா பூ எல்லாம் உதிரி. நெசமால அதை எடுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இப்படி பாட்டுக்குதா அவ்வளோ. அந்த பாட்டை இப்ப சொன்னல, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமழை பொழிகிறது, உனக்கு போடுறதா அப்படி போட்டுட்டு வந்தேன். என்னை வரவேற்க வண்ணை பூமழை பொழிகிறது அப்படின்னு பாரு. சூப்பரா அது வீடியோலயே எடுத்துக்கிட்டா. அது தட்டு வரையாடி கொடுத்துட்டாங்க, பழத்தட்டை. அதையும் வச்சுக்கிட்டு அந்த பூ அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு. மறக்க மாட்டாங்க. நான் ஒரு நாளைக்கு நல்லா அப்படின்னு கூப்பிட்டு போறேன். எவ்வளவு அன்பா வச்சிருக்காங்க, எவ்வளவு. நம்ம ஜனத்தெல்லாம் நீ யாருக்கிட்டையும் நம்பாத, யாருக்கிட்டையும் போவாத, யாரையும் நம்பாத, யாரு மேலேயும் அவ்வளவு பாசமா இருப்பாங்க. வாங்க தம்பி உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்களா, டீ சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுற அப்படி கேட்கறதே சாப்பிட்டு இல்ல பாருங்க. அவ்வளவு அன்பு. எல்லாம் அந்த தெருவே கிறிஸ்டின் தான். அவங்க ஒரு 30 குடும்பம். எல்லாருக்கும் 4 மவுளுக்கும் 4 பில்டிங் கட்டி கொடுத்துட்டாரு. அவங்க மவுனுக்கு நித்தியானந்தம் இறந்துட்டாருல, அவருக்கு அந்த தெரு பூரா வாடகை அவருக்கு தான். அவங்க மாவன் இப்ப பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க. போயிட்டாக்கா பாரு. அவங்க போன வருஷம் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாங்க. புடவை எடுத்து 20 வருஷம் ஆகுது. அது எதிர்பார்க்கல. இதுதான் இப்ப டிவியே ஆண்டவர் கொடுத்த காணிக்க, இந்த செல்லும் ஆண்டவர் கொடுத்த காணிக்க. நானா